மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநில மாநாட்டில் சென்னை முதல் குமரி வரையில் உள்ள எங்கள் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த மாநில மாநாட்டில் எங்களுடைய தீர்மானமாக அரசாங்கத்திற்கு முக்கிய கோரிக்கையாக பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இதுவரை சுற்றுலா வாகனங்களுக்கு டாக்ஸி கேப் கால் டாக்ஸிகளுக்கு இதுவரை விலை நிர்ணயம் அரசு செய்ததில்லை. அதற்காக கடந்த 3 முறை தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம். அதற்கு இன்னும் அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே உடனடியாக பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ப டாக்ஸி கேப் டூரிஸ்ட் கேப்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆட்டோக்களுக்கு கடந்த 12 ஆண்டுகளாக விலை நிர்ணயம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது. அரசு பேருந்துகளுக்கு பலமுறை கட்டண நிர்ணயம் உயர்த்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் கூட கட்டணங்கள் ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்களும் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கிறார்கள். அதேபோன்று சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிய வாகனங்களை இன்றைக்கு பொது வாடகைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது போக்குவரத்து துறை தனி குழு அமைத்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் இவ்வாறு வாடகைக்கு சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பயன்படுத்துவதால் அரசிற்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. ஓட்டுநர்கள் அரசாங்கத்திற்கு வரி கட்டி டாக்ஸ் கட்டி பர்மிட் வாங்கி ஓட்டக்கூடியது தேவையில்லை என்கின்ற அளவிற்கு அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை உள்துறை செயலாளர் அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால் அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்தும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதன் இறுதியாக தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்தும் இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளோம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஜாகிர் ஹுசைன், சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்.